ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2025வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 6ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரம். பெரிய திருமொழியின் 1084 பாடல்களிலே 1063வது பாடல் இன்றைய அனுபவத்திற்கு. ஆழ்வார் சென்ற பாசுரத்திலே பொதுமக்களை நீசர் என்று வைய அது பொறுக்காதவர்கள், ஏன் நீர் எங்களை வைகிறீர், நீர் எங்களை வைவது எதற்காக, நீர் ஒரு சமயம் சொல்லியது போல 9 முறை சொன்னாலும் எங்களுக்கு உம்முடைய சொற்களில் சுவை பிறக்காததற்கு காரணம் எங்களுடைய பாவங்கள் அல்லவா? அது தீரும் வழிதான் என்ன? அந்த பாவங்கள் தீர்ந்தால் தானே நான் நாராயணனை வணங்க முடியும். நீ சொன்னீர் நாராயணா என்னும் நாமம் அதையே வேண்டும் என்று 9 முறை முதலிலேயே சொன்னீர், இப்பொழுதும் சொல்கிறீர். ஆனால் எங்களுக்கு ஏறவில்லையே, எங்களுக்கு அந்த உம்முடைய சொற்களில் சுவை பிறக்கவில்லையே. அதற்கு காரணம் என்ன? எங்களுடைய பாவங்கள். அவை தீரும் வழிதான் என்ன என்று கேட்க, சொல்லுகேன் வம்மின் ஆறுங்கள் சொல்லுகிறேன், சூழ் புனல் குடந்தையே தொழுமின் என்று முதல் பாசுரத்திலே முதல் திருமொழியிலே 7வது பாசுரத்திலே சொன்னபடி திருக்குடந்தையை பாடி ஆடுங்கள், உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று உபதேசித்து தொடங்கிய செயலை பெரிய திருமொழியின் முதல் திருமொழியிலுடைய 7வது பாசுரத்திலே சொன்னார். குடந்தை பெருமானை ஆரா அமுதனை தொழுமின் தொழுது உய்மின் என்று சொன்னார். அதே போல இந்த பாடலில் இந்த 11ஆம் பத்து 6ஆம் திருமொழியின் 9வது பாசுரத்திலே அதையே சொல்லி திருக்குடந்தையை பாடி ஆடுங்கள், உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று உபதேசித்து தொடங்கிய செயலை இந்த பாடலில் நிறைவு செய்கிறார். அதாவது தனது உபதேசத்தை மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறார் எனலாம். அண்டத்தின் முகடு அழுந்த அலை முன்னீர் திரை ததும்ப ஆ என்று தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தான் அருளி உலகம் ஏழும் உண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து மன்னிக்க வேண்டும், ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட கொண்டல் கை மணிவண்ணன் தன் குடந்தை நகர்பாடி ஆடீர்களே என்கிறார். அண்டத்தின் முகடழுந்த அலை முன்னீர் திரை ததும்ப ஆ என்று தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தான் அருளி உலகம் ஏழும் உண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட கொண்டல் கை மணிவண்ணன் தன் குழந்தை நகர்பாடி ஆடீர்களே என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. முன்னீர் என்றால் கடல் என்றது நமக்கு தெரியும். அந்த கடல் திரை ததும்ப, அந்த அலைகள் ததும்பி நிற்கும்படியாக அவை அந்த தண்ணீர் அண்டத்தின் முகடு வரைக்கும் சென்று அழுந்த மூழ்கடிக்க அதை பார்த்த எம்பெருமான், இவர்களுக்கு நாம் தானே அருள வேண்டும், நம்மை விட்டால் யார் இருக்கிறார்கள் என்று எண்ணி தொண்டர்களுக்கும் இவருடைய எம்பெருமானுடைய பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அடியார்க்கும் அமரர்க்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தான் அருளி செய்து அன்பாலே தம் கருணையினாலே அந்த உலகம் ஏழு உலகங்களையும் உண்டு வயிற்றிலே வைத்து கொண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து நம்ம எல்லாம் காத்தான். அப்போது மேலும் அந்த அலை வந்து எங்கே உலகங்கள் எங்கே என்று கேட்டபோது வயிற்றை உள்ளே இழுத்து சாதாரணமாக வைத்துக் கொண்டானாம் எம்பெருமான். வயிற்றில் ஒன்றும் இல்லை என்று சொல்வது போல என்று நயமாக உரை சொல்வார். அதை பின்னால் பார்க்கலாம். ஆக அப்படி உய்ய கொண்ட கொண்டல் கை மணிவண்ணன் தன் குடந்தை நகர்பாரி, குளிர்ந்த தண்ணீர் சுற்றிலும் ஓடுகிறது. அந்த மணிவண்ணன் தன் குடந்தை நகர்பாடி ஆடீர்களே என்று சொல்கிறார் ஆழ்வார். உங்களை இன்னலிலிருந்து காத்த கார்மேகம் போன்ற கொடையில் வல்ல கைகளை உடைய கொண்டல் கை, கொண்டல் என்றால் கார்மேகம், மேகம் போன்ற மேகம் பொழிவதற்கு அது யாரை ஆள் பார்த்தா பெய்கிறது இல்லையே, அனைவருக்கும் பெய்து வாழ்வை வளமாக்குகிறது அல்லவா? அப்படிப்பட்ட கார்மேகம் போன்ற கொடையில் சிறந்த கைகளை உடைய
நீலமணி நிறத்தனாகிய எம்பெருமானுடைய குளிர்ந்த திருத்தலத்தை பாடி ஆடுங்கள் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். அண்டத்தின் முகடு அழுந்த அலைமுன்னீர் திரை ததும்ப ஆ என்று தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தானருளி உலகம் ஏழும் உண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்யக் கொண்ட கொண்டல் கை மணிவண்ணன் தன் குடந்தை நகர்வாடி ஆடீர்களே. அந்த குடந்தை பெருமானை, அந்த ஆறா அமுதனை பாடி பரவுங்கள், அவனுடைய சகசிரநாமங்களை சொல்லுங்கள், வணங்குங்கள் என்று உபதேசிக்கிறார். எப்படி? அதாவது முதல் திருமொழியிலே ஆரம்பித்த குடந்தை நகர் கிடந்த எம்பெருமானை பாடுங்கள் என்று சொன்னாரோ, அதே போல இந்த 11வது 6ஆம் திருமொழியின் 9வது பாசுரத்திலும் அதனையே சொல்லி நிறைவு செய்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அண்டத்தின் சுவரானது உள்ளே அழுந்தும்படியாக அலைக்கின்ற கடலினுடைய அலைகளானவை ததும்ப ஐயோ என்று இறக்கப்பட்டு தன் பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தான் அருள் செய்து உலகங்களையெல்லாம் உட்கொண்ட போதும் முன்போலவே இருக்க பெற்ற திருவயிற்றின் உட்புறத்திலே வைத்து உங்களை வாழச் செய்த மேகம்போல் வள்ளலாய் நீலமணி நிறத்தனவனான பெருமானுடைய திருக்குடந்தை பதியை பாடிக்கொண்டு ஆடுங்கள் என்கிறார் ஆழ்வார். அண்ட பித்தி அளவும் சென்று அலையெறிகின்ற மகா பிரளய வெள்ளம் பரந்த அளவிலே ஐயோ நம்முடைய உலகுக்கு நம்மை சேர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட துன்பம் விளைந்து விட்டதே என்று திருவுள்ளம் நொந்து ஆகாகாரம் பண்ணி தொண்டருக்கும் தேவர்கள் முனிவர்களுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் பெருங்கருணை செய்து 7 உலகங்களையும் அதில் உள்ளவற்றையெல்லாம் தன் திருவயிற்றினுள்ளே வைத்து வாழ்வித்தருளின பரமோதரனாய் நீலமணி வண்ணனான எம்பெருமான் நித்தியவாசம் செய்தருளும் இடமான திருக்குடந்தை நகரை பாடி ஆடுங்கள் என்கிறார். உண்டு ஒத்த திருவயிறு, 7 உலகங்களையும் உட்கொண்ட வயிறு மிக பெரிதாக இருக்க வேண்டுமல்லவா, பருத்திருக்க வேண்டுமல்லவா? அப்படி இல்லாமல் அவற்றை உட்கொள்வதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே பின்னரும் இருந்ததாம். அதுதான் உண்டு ஒத்த திருவயிறு என்று சொல்கிறார். வாடினேன் வாடி என்று தொடங்கின முதல் திருமொழியிலே சொல் பொருள் ஆளீர் சொல்லுகேன் வம்மின் சூழ் புனல் குடந்தையே தொழுமின் என்பதற்கு சேர தன் குடந்தை நகர் ஆடி பாடி ஆடீர்களே என்று இந்த திருமொழியின் 9வது பாசுரத்திலே அருளி செய்கிறார் திருமங்கை ஆழ்வார் தொண்டர்களுக்கு. இதே போல மேலே அவர் திருநெடுந்தாண்டகத்திலும் இதே ஆழ்வார் தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே என்று திருநெடுந்தாண்டகம் 29வது பாசுரத்திலே சுட்டி காட்டியமையும் இங்கே நாம் ஒப்பு நோக்கலாம். ஆக திருமங்கை ஆழ்வாருக்கு திருக்குடந்தை எம்பெருமான் மீது ஒரு தனி பிரீதி. அதனால்தான் முதலில் ஆரம்பித்தான். முதல் திருமொழியிலே திருக்குடந்தையை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறான். அதற்கு முன்பு எந்த திருத்தலத்தையும் திவ்ய தேசத்தையும் அவன் பேசவில்லை. முதலில் 7வது பாசுரத்திலே பேசியவன் இங்கே 11ஆம் 10 6ஆம் திருமொழியின் 7வது பாசுரத்திலும் அதே சொல்லி நிறைவு செய்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். அண்டத்தின் முகடழுந்த அலை முன்னீர் திரை ததும்ப ஆ என்று தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தானருளி உலகம் ஏழும் உண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்யக் கொண்ட அண்டத்தின் சுவர் உள்ளே அழுந்தும்படியாக அலைகளை உடைய கடல் அலைகளாலே நெருக்க ஐயோ ஐயோ என்று இறக்கப்பட்டு தன்னிடம் பக்தி செய்தவர்க்கும் தன்னையே நினைவில் நிறுத்தி இருக்கும் முனிவருக்கும் தேவர்களுக்கும் தான் அருள் செய்து உலகம் ஏழினையும் உண்டு வெள்ளம் தேடிய போது, அந்த மகாபிரளய வெள்ளம் வந்து தேடிய போது உலகங்கள் என்னிடம் இல்லை என்று வயிற்றை இழைத்து காட்டி மற்ற உறுப்புகளைப் போலவே இருந்த திருவயிற்றினுள்ளே 7 உலகங்களையும் வைத்து உங்களையெல்லாம் இன்னலில் இருந்து காத்து கொண்ட கொண்டல் கை மணிவண்ணன் தன்கொடந்தை நகர்பாடி ஆடீர்களே. மேகம் போன்ற வள்ளல் தன்மையிலே சிறந்த
கைகளை உடையவனாய் மணி போல களைப்பை தீர்க்கும் நிறத்தை உடைய எம்பெருமானுடைய களைப்பை போக்கும் திருக்குடந்தை திருநகரை பாடி ஆடுங்கள், அந்த எம்பெருமானை போற்றுங்கள், வணங்குங்கள் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார். அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். அண்டத்தின் முகடழுந்த அலைமுன்னீர் திரைததும்ப ஆ என்று தொண்டர்க்கும் அமரர்க்கும் முனிவர்க்கும் தானருளி உலகம் ஏழும் உண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்யக் கொண்ட கொண்டல் கை மணிவண்ணன் தன் குடந்தை நகர்பாடி ஆடீர்களே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். அடுத்த பாசுரம் இந்த திருமொழியின் நிறைவு பாசுரம், பலஸ்ருதி, திருநாமப்பாட்டு என்றும் சொல்லப்படக்கூடிய பலன் சொல்லும் பாசுரம் நாளை அனுபவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். உலகங்களெல்லாம் காத்த அந்த குடந்தை எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.